அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க சுயநலவாதிகளா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 வசனங்களில் இருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவேளை ஆதாரத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பினான். எந்த ஆசீர்வாதத்தை? இழந்து போனானே அந்த ஆசீர்வாதத்தை, அலட்சியப்படுத்தினானே அந்த ஆசீர்வாதத்தை, அற்பமாக எண்ணினானே அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று தள்ளப்பட்டதையும் அறிவீர்கள். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் கடைசி வரைக்கும் அவன் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தான். ஆசீர்வாதத்திலே 2 பகுதி ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது. இது மூத்த மகனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் 2 மடங்கு. அதை ஈசாக்கு தன் மூத்த மகனாகி ஏசாவுக்கு கொடுத்தான். ஏசா ஒருவேளை ஆகாரத்துக்காக அதை தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபினிடத்திலே அதை விற்று போட்டான். ஒரு பிளேட் கூழுக்காக, ஆகாரத்துக்காக. கிடைக்காது, இது கிடைக்காத ஆசீர்வாதம். அதை அவன் ஒரு நேர ஆகாரத்துக்காக தன் சகோதரனாகிய யாக்கோபினிடத்திலே விற்று போட்டான். கூழெல்லாம் குடிச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்கிறான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இப்படி என் தகப்பன் எனக்கு என்று கொடுத்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனே என்று சொல்லி ரொம்ப துக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சி செய்தான், அழுதான், புலம்பினான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. எவ்வளவு விலையேற பெற்றது தெரியுமா? எவ்வளவு விலையேற பெற்றது. ஆனால் அதை அவன் அலட்சியப்படுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நாம் அலட்சியப்படுத்தி அதற்கு பின்பு அழுதும் கூட இழந்து போனதை நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியல. அதற்கு உதாரணம் ஒன்று ஏசா. அடுத்ததுவாக பாருங்க, ஆண்டவர் பேதுருவுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். நீ என்ன மறுதலிப்ப என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கையை கொடுத்தார். அதற்கு முன்பு சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லி பேதுருவுக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். ஆனா
ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திட்டு அதற்கு பின்பு பாருங்க 2 முறை சேவல் கூவுறதற்குள்ள 3 முறை மறுதளிச்சுட்டு அழுது கொண்டிருக்கிறான். அலட்சியப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கை அழுகையாகத்தான் மாறும். அது ஏசாவாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும். அதே போல பாருங்க, ஒருவன் தூர தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய 3 விதமான வேலையாட்களிடம், ஊழியர்களிடம் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லி 3 பேரிடத்திலும் பிரித்து கொடுத்து விட்டு போகிறார். ஆனால் அந்த 1 தாலந்து வாங்கினவன் பாருங்க, அதை அலட்சியப்படுத்தினான். இந்த ஒன்றை வச்சு என்ன செய்வேன்? கொண்டு போய் அதை புதைத்து வைத்து விட்டான். கொண்டு போய் அதை புதைத்து வைத்து விட்டான். நடந்த சம்பவம் என்ன? நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனிடத்தில் உள்ளதை எடுத்து 5 தாலந்தை வாங்கி அதை கொண்டு வியாபாரம் செய்து அந்த தாளந்தை 10ஆக மாற்றினானே, அவனுடைய கரத்திலே கொடுத்தான். 5 தாளந்தும் பெரிய ஒரு காரியம் அல்ல, ஆனால் அவன் அதை அலட்சியப்படுத்தவில்லை. 2 தாளந்து வாங்கினான். 2 என்பது பெரிய தாளந்து அல்ல, ஆனாலும் கூட அவன் அதை அலட்சியப்படுத்தவில்லை. இந்த 1 தாளந்தை வாங்கினுடைய கரத்திலே இருந்து அந்த 1 தாளந்தையும் பிடுங்கி 5 தாளந்து வாங்கினவனிடத்திலே, அலட்சியப்படுத்தாதவனிடத்திலே கொடுத்த போது இந்த 1 தாளந்தை வைத்திருந்து அதையும் இழந்து போனானே, அவனுடைய உள்ளத்துல ஒரு வேதனை இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயம் இருந்திருக்கும். அலட்சியப்படுத்தக்கூடாது எதையுமே. கர்த்தருடைய வார்த்தையா இருக்கட்டும், கர்த்தர் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ கர்த்தரிடத்திலே பெற்றது என்று சொல்லி அதை நீ கனப்படுத்தி வைக்கும் போது கர்த்தர் உன்னையும் மேன்மைப்படுத்துவார். கொஞ்சத்தில உண்மை, கொஞ்சத்தை கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. காரணம் கர்த்தர் கொடுத்தது, தகப்பன் கொடுத்தது. அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, அலட்சியப்படுத்தாதீங்க. அதை ஒரு கிரீடமாக வைத்து நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாகவே அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். அலட்சியப்படுத்தாதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, நாங்கள் உங்க பிள்ளைகள். எங்களுக்கு எந்த வார்த்தைகள் கிடைத்தாலும் அது நீங்க கொடுக்கிறது. எங்களுக்கு எந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் அது நீங்க கொடுக்கிறது. ஆண்டவரே, இவ்விதமான ஆசீர்வாதங்களை உங்க கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நாங்கள் எந்த சூழ்நிலையிலும், அது வார்த்தையாக இருக்கட்டும், ஆலோசனையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எதுவானாலும் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு எச்சரிக்கை கிடைச்சா கூட அதையும் நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியம் எப்பயுமே எங்க வாழ்க்கையில அழுகையதான் உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் உணர்ந்து அலட்சியப்படுத்தாமல், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் எதை சொன்னாலும் எதை கொடுத்தாலும் அளவல்ல, ஆண்டவர் கொடுத்தது என்பதை உணர்ந்து அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, தேவரீர் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய். கிருபை எங்களிலே வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். உன்னதமானவரே, என் உரை
உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்